இன்றைக்கி இருக்கக்கூடிய பெற்றோர்களும் சரி, ஆசிரியர்களும் சரி, தமிழ் பேசுகிறாங்களோ இல்லையோ, ஆங்கிலம் சரளமாக பேசினா மட்டும்தான் அறிவாளிங்க அப்படிங்கிற எண்ணத்தை ஆழமாக விதைச்சிட்ருக்கோங்க. ஆனால் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் மறந்துடாதீங்க. இன்னைக்கு விதைக்கிற விதை தான் நாளைக்கு மரமாக முளைக்கும். ஆங்கிலத்தை கற்றுக்கிட்டு அடிமையாகிறத விட தாய் மொழியை கற்றுக்கிட்டு தம் உடைமைகளை பாதுகாக்கிறது தானுங்க உண்மையான அறிவு. ஆங்கிலம் அப்படிங்கிறது ஒரு மொழிதானே தவிர அதையே அறிவாக கருதி குழந்தைங்களுக்கு நம்ம திணிக்க கூடாதுங்க. உண்மை என்னன்னா மிகவும் எளிமை, யார் வேணாலும் கற்றுக்கலாம், அனைவரும் கற்றுக்கலாம். அனைவரும்னா என்ன, அறிவில் குறைந்தவர்களும் கற்றுக்கலாம் அப்படிங்கிறதுனால தான் அதை உலக பொதுமொழியாக வச்சுருக்காங்களே தவிர அதையே அறிவாக கருதி நம்ம குழந்தைங்களுக்கு போட்டு திணிக்கக்கூடாதுங்க. ஆங்கிலம் அப்படிங்கிற மொழியையே கற்றுக்கணுமே தவிர அவங்க வழியவே நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது. நமக்கு உயிர் மூச்சு கொடுத்த நம்ம தாய் எவ்வளோ முக்கியமோ அதை விட முக்கியம் நமக்கு பேச்சு கொடுத்த நம்ம தாய் மொழிங்க. அடுத்தவங்களோட மொழியை கற்றுக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்க வழியையும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா ஒரு காலத்துலேயும் நம்ம குழந்தைங்க அவங்கக்கிட்ட தான் கையேந்தி நிற்கணுமே தவிர நம்ம குழந்தைங்க நம்ம நாட்டில் சுயமாக வாழ முடியாதுங்க. எப்போ நம்ம தமிழ் மொழியை அவங்க கற்றுக்குறாங்களோ, நம்ம தமிழ் மொழிகளோட பெருமைகளை அவங்க தெரிஞ்சுக்கிறாங்களோ அப்போ மட்டும்தாங்க நம்ம முன்னேற முடியும். பல்வேறு மொழியை அறிஞ்ச மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் கூட யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படின்னு அழகாக சொல்லியிருக்காரு. அன்னைக்கு வாழ்ந்த மனிதர்கள் தமிழ் மொழியிலையும் சரி, கலையிலையும் சரி எப்போவுமே சிறந்து தான் இருந்தாங்க. ஸோ நாளாக தான் ஆங்கிலம் ஆங்கிலம் ஆங்கிலம்னு சொல்லிட்டு அவங்க வழியவே நம்ம பின்தொடர்ந்துட்டுருக்கோம். அப்போது இன்னும் கொஞ்சம் நாள் போனால் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அவங்கக்கிட்ட நம்ம சாப்பாட்டுக்கே அவங்கக்கிட்ட தான் கடன் வாங்கணும். மொழி அப்படிங்கிறது நம்மளோட உணர்வுகளை வெளிப்படுத்த மட்டும் இல்லைங்க, நம்மளோட உடைமைகளை பாதுகாக்கவும் அதை பல மடங்காக பெருக்கவும் நம்ம வளர்த்துக்க வேண்டிய ஒரு விஷயம்தான். அப்போது இருந்த தமிழ் கலைகளும் சரி, வளர்ச்சியும் சரி இப்போ இல்லைன்னு தான் கண்டிப்பாக நான் சொல்லுவேன். ஏன்னா அன்னைக்கு வாழ்ந்தவங்க ஹிஸ்ட்ரி என்ன சொல்லுது அப்படின்னா அப்போ வாழ்ந்த அனைவரும் சாதிக்கிறதுக்காகவே வாழ்ந்தாங்க அப்படின்றத சொல்லுது. பட் இன்றைக்கி நம்ம வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய வாழ்க்கை நம்ம வாழ்கிறதே ஒரு சாதனை அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. அவ்வளோ எங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய தமிழ் சினிமாக்களின் பாடல் வரிகளில் கூட நம்மளோட தமிழ் சுத்தமாக குறைஞ்சிட்டு வருதுன்னு தான் நான் சொல்லுவேன். எதிர்காலத்தில் நம்ம கையேந்த வேண்டிய நிலைமை வந்துடும்னு சொல்லிட்டு அன்றைக்கே ப்ரெடிக்ட் பண்ணி மிக அழகாக வார்த்தைகளால் கூட இல்லைங்க வரிகளால் வர்ணிச்சிருப்பாங்க. 1967 வெளிவந்த விவசாயிங்கிற படத்தில் என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், என் கையை வேந்த வேண்டும் அந்த வெளிநாட்டில், ஒழுங்காய் பாடுபடு வயல்காட்டில், உயரும் உன்மதிப்பு அயல் நாட்டில் அப்படிங்கிறத மிக தெளிவாக சொல்லியிருப்பாங்க. விளக்கங்களை விவரமாக சொல்கிறத விட வரிகளால் வர்ணித்து சொல்கிறது தான் தமிழுக்கே உண்டான சிறப்பு. அயல் நாட்டவரின் மறைமுகமான திட்டம் என்ன அப்படிங்கிறத மிக தெளிவாக என்னோட வரிகளில் சொல்லியிருப்பேன். மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள்.